இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இனவெறி மற்றும் வெறுப்புணர்வை தூண்டிவிடுவதை ஏற்றுக்கொண்டால் எந்த நாடும் நிலைக்காது. பிரதமர் எச்சரிக்கை. இன ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இனங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் எந்த நாடும் முன்னேறாது என்றார் அவர். ஊர் மாவட்ட உணர்வுகளை விட பல்லின மக்கள் வாழும் மலேசியா என்ற உணர்வே முக்கியமாகும். இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதையும் இன விவகாரமாக்கி வெறுப்புணர்வை தூண்டி விடுவது சிலருக்கு வழக்கமாகிவிட்டது என சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவுக்கு எழுந்துள்ள ஆட்சேபங்களையும் அவர் மேற்கோள் காட்டினார். ஒருவரும் அவரின் இனத்தையோ மொழியையோ கலாச்சாரத்தின் பெருமைகளையோ விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக இன்னொரு இனத்தை இழிவுபடுத்தக்கூடாது என அன்வார் நினைவுறுத்தினார். ஒற்றுமை என்பது மலாய்க்காரர்களை மட்டுமே உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தும் ஜீரோ சம் கேம் விளையாட்டு அல்ல என்றார் அவர். உலகில் இன்றும் பேசப்படும் 10 தொன்மையான மொழிகளில் தமிழ் முன்னணி. உலகின் மிக தொன்மை வாய்ந்த 10 மொழிகளில் தமிழ் மொழி முன்னணி வகிப்பதை பிரசித்தி பெற்ற ஜேர்னல் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் ஆய்வுதழ் மறு உறுதிப்படுத்தியுள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான இலக்கிய பாரம்பரியத்துடன் தமிழ் மொழி உலக அளவில் தனித்துவம் பெற்றுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த தமிழில் சங்ககால கவிதைகள், தத்துவ நூல்கள், மத பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு இலக்கியங்கள் உருவாகி இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த ஆய்வுதழ் தமிழின் ஆழமான பண்பாட்டு வேர்களை சுட்டிக்காட்டியுள்ளது. உலகில் பல பண்டைய மொழிகள் அழிந்துவிட்ட நிலையில் தமிழோ அன்றாட பேச்சு, இலக்கியம், ஊடகம் ஆகிய துறைகளில் இன்னும் சிறப்போடும் செழிப்போடும் பயன்படுத்தப்படுவதையும் அது குறிப்பிட்டது. இன்று உலகம் முழுவதும் 7,50,00,000 பேருக்கு மேல் தமிழ் மொழியை பேசி வருகின்றனர். உலகின் 10 தொன்மை மொழிகளில் தமிழுக்கு அடுத்து சமஸ்கிருதம் உள்ளது. இப்பட்டியலில் இந்திய மொழிகளில் தமிழும் சமஸ்கிருதமும் மட்டுமே இடம் பிடித்துள்ளன. 3வது இடத்தை 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிரேக்க மொழியும் 4ஆம் இடத்தில் சீனர்கள் பேசும் மாண்ட்ரின் மொழியும் பிடித்துள்ளன. செகாமட்டில் மீண்டும் நிலநடுக்கம். அப்பகுதியில் பீதியில் மக்கள். இன்று காலை செகாமட் மாவட்டத்தில் மீண்டும் 2.7 ரிக்டர் அளவிலான லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்பகுதி மக்கள் பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இது கடந்த 8 நாட்களில் அந்த பகுதியில் பதிவாகிய மற்றொரு நிலநடுக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலநடுக்கத்தின் மையம் 2.5 டிகிரி வடக்கு மற்றும் 102.8 டிகிரி கிழக்கு இணைக்கோட்டில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று 4.1 ரிக்டர் அளவுகோலிலும், பின்பு புதன்கிழமை 3.2 ரிக்டர் அளவுகோலிலும், அதே நாள் மாலை 2.5 ரிக்டர் அளவிலும், பின்பு வியாழக்கிழமை அதிகாலை 3.4 ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கங்கள் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மாணவர் ஒழுக்கம் குறித்த குறிப்பானை முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை வேண்டும். வெற்றிவேலன். கல்வி சட்டம் 1996 கீழ் மாணவர் ஒழுக்க விதிமுறைகளை திருத்துவது தொடர்பாக ஆகஸ்ட் 26, 2025 அன்று பெர்னமாவால் அறிவிக்கப்பட்டபடி கல்வி அமைச்சகத்தின் அறிவிப்பை மலேசிய தமிழ் கல்வி மேம்பாடு மற்றும் நலன்புரி சங்கம் வரவேற்கிறது. அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்தவும், மாணவர் தவறான நடத்தைகளை கையாள்வதில் ஆசிரியர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கவும் அமைச்சகத்தின் முன்முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். மலேசியாவின் பன்முகத்தன்மை கொண்ட கல்வி நிலப்பரப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாதுகாப்பான, உகந்த மற்றும் நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்குவதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக முக்கியமானது. தமிழ் பள்ளிகள் மற்றும் பரந்த மலேசிய இந்திய மாணவர் சமூகத்தின் நலன்களை பிரதிநிதிப்படுத்தும் எங்கள் சங்கம் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் அனைத்து ஊடகங்களிலும் காணப்படும் முக்கிய ஒழுங்குமுறை சவால்களை முன்னிலைப்படுத்தவும், திருத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை வழங்கவும் விரும்புகிறது. பள்ளி அமைப்புகள் முழுவதும் நிலவும் ஒழுங்குமுறை சிக்கல்கள். போலீஸ் வாகனம் மோதி மோட்டார் சைக்கிள் டாக்ஸி ஓட்டுநர் பலி.
மக்கள் போராட்டத்தால் பற்றி எரியும் இந்தோனேசியா. போலீஸ் வாகனம் மோதி மோட்டார் சைக்கிள் டாக்ஸி ஓட்டுநர் உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்கியதால் இந்தோனேசியாவே பற்றி எரிகிறது. தலைநகர் ஜகார்த்தாவில் தொடங்கிய ஆர்ப்பாட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் பரவி உள்ளன. பந்தோங், சுரபயா, மேடான் போன்ற முக்கிய நகரங்களில் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளன. ஆங்காங்கே போராட்டங்கள் வன்முறையாக மாறி பொதுமக்கள் போலீஸை நோக்கி கற்களை எறிவதும் சாலைகளில் டயர்களுக்கு தீ வைப்பதுமாக உள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் கண்ணீர் பீரங்கிகளையும் பயன்படுத்தினர். தற்போது வரை அந்த காலத்தில் ஒருவர் உயிரிழந்தது. அந்த கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்து 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வேலையின்மை, குறைந்த சம்பளம், விலைவாசி உயர்வு ஆகிய பிரச்சினைகளையும் முன்வைத்து அழுத்தம் கொடுப்பதால் அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுக்கு இது கடுமையான சவாலாக மாறியுள்ளது. மாய்கா இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் என் நாடே என் சுவாசமே சுதந்திர தின கவிதை போட்டி. நாட்டின் 68வது ஆண்டு தேசிய தின கொண்டாட்டங்களை மேலும் சிறப்பூட்டும் வகையில் மாய்கா இளைஞர் பிரிவு என் நாடே என் சுவாசமே என்ற தலைப்பில் சுதந்திர தின கவிதை போட்டியை ஏற்பாடு செய்தது. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளர்களின் ஒத்துழைப்போடு அப்போட்டி நடைபெறுவதாக மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறினார். இளையோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை விதைக்கும் நோக்கிலும் தமிழ் மொழியின் மீதான ஆர்வத்தை தூண்டவும் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்படுவதாக அவர் சொன்னார். பொது பிரிவு, பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்கள் பிரிவு, இடைநிலை பள்ளி மாணவர்கள் என 3 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்படுகிறது. ஒருவர் ஒரு பிரிவில் ஒரு கவிதை மட்டுமே அனுப்ப முடியும் என்பது உள்ளிட்ட போட்டி விதிமுறைகளை ஆசிரியர் குகன் தியாகராஜன் அறிவித்தார். வெற்றியாளர்களுக்கு 1000 ரிங்கிட் பரிசும், 2ஆம் நிலையில் வருபவர்களுக்கு 700 ரிங்கிட்டும், 3ஆம் இடத்தை பிடிப்பவர்களுக்கு 500 ரிங்கிட்டும் வழங்கப்படும். அதோடு 3 பேருக்கு 100 ரிங்கிட் ஆறுதல் பரிசும் உண்டு. கவிதைகளை அனுப்புவதற்கு கடைசி நாள் செப்டம்பர் 21ஆம் தேதியாகும். 7 நாட்கள் 9 மலைகள் துணிகர முயற்சி 5வது நாளை நிறைவு செய்தார் லோகச்சந்திரன். 7 நாட்களில் 9 மலைகளை ஏறும் சாதனை முயற்சிகளில் இறங்கியுள்ள இளைஞர் லோகச்சந்திரன் 5வது நாளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். நேற்றிரவு அவர் கெடா கூனோங் ஜெராய் மலையேறி முடித்துள்ளார். 1217 மீட்டர் உயரத்தில் சகாப்தங்களின் மலை என்று அழைக்கப்படும் இம்மலையின் பாதை மிகவும் நீண்டதும் சிகரத்தை அடையவே சுமார் 7 மணி 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கரடுமுரடான மேடு பள்ளங்களால் ஆனது. என்றாலும் உச்சியை அடைந்த போது கெடா சமவெளி மற்றும் மலாக்கா நீரிணையின் அபூர்வமான காட்சிகள் தங்களின் சோர்வுகளை மறக்கடிக்க செய்ததோடு மெய்மறக்க செய்ததாக லோகச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பிற்பகல் 3:50 மணிக்கு தொடங்கிய அப்பயணம் இரவு 11:32 மணியளவில் முடிவுற்றது. என்னுடைய 5 நாள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த மலைக்கு செல்வதில் என் சகோதரர் ஜெயேந்திரன் என்னுடன் ஏறிய வேளை மற்ற சகோதரர்கள் நவீந்திரன், சதீஷ், உதயச்சந்திரன் ஆகியோர் வாகனம் ஓட்டுதல், ஏற்பாடுகள் மற்றும் தரையில் தேவையான அனைத்தையும் கவனித்துக் கொண்டனர். அவர்களின் தியாகமும் ஆதரவும் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமில்லை. மேலும் எங்கள் மலை வழிகாட்டி MGP ஃபைசல் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி. அவரின் அனுபவமும் வழிகாட்டுதலும் எங்களை பாதுகாப்பாக உச்சியை அடைய செய்தது. அவர்கள்தான் இந்த மலேசிய புத்தக சாதனை முயற்சியின் முதுகெலும்பு என லோகச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட விவகாரம் இந்திய பிரஜையின் வழக்கை தள்ளுபடி செய்வதில் அரசாங்கம் மீண்டும் தோல்வி. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்ட இந்திய நாட்டு ஆடவருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய 2,25,000 ரிங்கிட் இழப்பீட்டை புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி கடமையில் தவறிழைத்ததும் மறு உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே விசாரணை அதிகாரி ஜெயந்தன் மற்றும் அரசாங்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் முகாந்திரம் இல்லை என கூறி நீதிபதி லிம் சாங் ஃபாங் இதனை தள்ளுபடி செய்தார். பாதிக்கப்பட்ட மனுதாரர் ஆனந்த கோபியை தவறாக தடுத்து வைத்ததற்காக பொதுவான இழப்பீடாக 1,80,000 ரிங்கிட் பணமும், முன்மாதிரி இழப்பீடாக 45,000 ரிங்கிட் பணமும் வழங்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி அசிசுல் அஸ்மி அட்னான் 2 ஆண்டுகளுக்கு முன் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டார். நெகிரி செம்பிலான் ரந்தாவ் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலய சிலை திரட்டு தொடர்பான விசாரணைக்கு ஆனந்த கோபியின் வீட்டில்
சோதனை நடத்தப்பட்டுள்ளது. மாறாக அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் காலத்திற்கு நாட்டில் தங்கி இருந்ததால் அல்ல. அதோடு அந்த சோதனைக்கு பிறகு ஆனந்தகோபி மீண்டும் முறைகேடு அல்லது திருட்டு குற்றச்சாட்டில் எவ்வித விசாரணை. பிட்டத்தை அழகாக்கும் அறுவை சிகிச்சை தோல்வி, பெண்ணுக்கு 3,08,000 ரிங்கிட் இழப்பீடு. தனது பிட்டத்தை அழகாக்கும் ஆசையில் அறுவை சிகிச்சை முயற்சியில் இறங்கி அது தோல்வியில் முடிந்த பெண்ணுக்கு இழப்பீடாக 3,08,000 ரிங்கிட்டை வழங்க மலக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 34 வயது பெண்ணுக்கு வலி வேதனைக்காக 1,50,000 ரிங்கிட்டும் 3,200 ரிங்கிட் அறுவை சிகிச்சை செலவு தொகையாகவும், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மறுவாழ்வுக்கு 54,834 ரிங்கிட்டும், வருங்கால சிகிச்சைக்கு 50,000 ரிங்கிட்டும் என வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். அதோடு அழகு மற்றும் சரும பராமரிப்பு தொழில்துறையில் சட்ட விதிகளை மீறியதற்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் வகையில் 50,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கவும் லாய் சிங் நீ என்ற பெண்ணும் அமிசா லெட் பியூட்டி நிறுவனமும் உத்தரவிடப்பட்டன. லாய் சிங் நீ அந்த அறுவை சிகிச்சையை செய்யும் தகுதியை கொண்டிருக்கவில்லை. அவர் அழகியல் நிபுணர் என்றோ, சான்றிதழ் பெற்ற மருத்துவர் என்றோ அல்லது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் என்றோ நீதிமன்றத்தில் எந்த இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். ஆரோன் அசீஸ் நடிக்கும் பந்துவான் திரைப்படம் நவம்பர் 6 மலேசிய திரையரங்குகளில். கைதி படத்தின் மலாய் ரீமேக்கான பந்துவான் திரைப்படம் மலேசிய திரையரங்குகளில் வருகின்ற நவம்பர் 6ஆம் தேதி அன்று வெளியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அனைத்து மலேசியர்களும் இத்திரைப்படத்திற்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பதை காண முடிகின்றது. கைதியில் கார்த்தியின் வேடத்தை ஏற்று நடிக்கும் பிரபல மலாய் நடிகர் டத்தோ ஆரோன் அசீஸ் அவரின் நடிப்பை காணவும் ஆர்வம் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்துரைத்து வருகின்றனர். இந்நிலையில் நவம்பர் 6 அன்று ரசிகர்கள் இத்திரைப்படத்தை காண திரளாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.